guys, welcome to my channel Maggi Gallery. இன்னைக்கு வந்து குயிக்கா எப்படி வீட்லயே வந்து ஃபவுண்டேஷன் ரெடி பண்றது, ஃபவுண்டேஷன் க்ரீம் எப்படி ரெடி பண்றதுன்னு தான் பார்க்க போறோம். அதுக்கு வந்து நான் இந்த ரெண்டு இன்கிரிடியன்ட் வந்து எடுத்துர்க்கேன். ஒன்னு வந்து நிவியா க்ரீம் எடுத்துர்க்கேன், அதுக்கு அப்புறம் லாக்மி எடுத்துர்க்கேன். நீங்க இதே எடுத்துக்கணும் அப்படிங்கிறது இல்ல. நீங்க ஃபேஸ் க்ரீம் வந்து என்ன யூஸ் பண்றீங்களோ அதை எடுத்துக்கோங்க. நான் இதுதான் ரெகுலரா யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். சோ இதை எடுத்துக்கிறேன். அதுக்கு அப்புறம் இந்த மிக்ஸ் பண்றதுக்கு ஒரு ஸ்பாச்சுலா ஒன்னு எடுத்துக்கிறேன். அதுக்கப்புறம் நான் லாக்மி காம்பேக்ட் பவுடர் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ அதை எடுத்துக்கிறேன். உங்ககிட்ட எந்த காம்பேக்ட் பவுடர் இருக்கோ அதை எடுத்துக்கோங்க. இல்லை அப்படின்னா லூஸ் பவுடர் கூட எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் அது ஸ்டோர் பண்ணி வைக்கிறதுக்கு இந்த மாதிரி ஒரு கண்டெய்னர் எடுத்துக்கிறேன். கண்டெய்னர் வந்து கொஞ்சம் க்ளீனாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. ஏன்னா நம்ம ஸ்கின்னுக்கு வந்து யூஸ் பண்ணுறதுனால, ஸ்கின்னுக்கு க்ரீம் யூஸ் பண்ணுறதுனால நம்ம ஸ்டோர் பண்ணி வைக்கிறது வந்து கொஞ்சம் க்ளீனாக இருக்கணும். ஸோ அதுக்காக வந்து இந்த மாதிரி எடுத்துருக்கேன். ஃபஸ்ட்டு வந்து நிவியா க்ரீம் எடுத்துக்கிறேன். நீங்கள் இதே க்ரீம் எந்த க்ரீம் யூஸ் பண்ணிட்டுருக்கீங்களோ அதை எடுத்துக்கோங்க. எந்த லோஷன் யூஸ் பண்ணிட்டுருக்கீங்களோ அதை எடுத்துக்கோங்க. இது வந்து நான் ஒரு ஸ்பூன் அந்த மாதிரி எடுத்துக்கிறேன். உங்களுக்கு வேணுங்கிற குவான்டிட்டி எடுத்துக்கோங்க. இப்போ திடீர்னு வந்து வீட்டில் ஃபவுண்டேஷன் யூஸ் பண்ணிட்டுருக்கீங்க, தீர்ந்து போயிடுச்சு அப்படிங்கும் போது நம்ம வீட்டிலே வந்து இந்த 2 பொருளை வச்சு ரெடி பண்ணிக்கலாம். பாருங்கள், இந்த அளவுக்கு குவான்டிட்டி வந்து நான் எடுத்துக்கிறேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா காம்பேக்ட் பவுடர் இருக்கு இல்லையா, அதை நான் வந்து மிக்ஸ் பண்ணிக்கிறேன் இதோட. உங்களுக்கு வந்து எந்த அளவுக்கு வந்து உங்கள் கலர் ஷேடு வேணுமோ அந்த மாதிரி நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. நிறையா ஆட் பண்ணுமா இல்லை கம்மியாக ஆட் பண்ணுமான்ட்டு அது வந்து உங்கள் ஸ்கின் டோனை பொறுத்து தான் இருக்குது. பாருங்கள், நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன். எனக்கு வந்து என்னோடய கலர் ஷேடுக்கு தகுந்த மாதிரி நான் வந்து கலர் மிக்ஸ் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு இதே வந்து யூஸ் பண்ணுங்கிறது இல்லை. நீங்கள் வந்து வேறு லூஸ் பவுடர் அந்த மாதிரி கூட யூஸ் பண்ணலாம். பாருங்கள், இந்த அளவுக்கு குவான்டிட்டி நான் யூஸ் பண்ணிக்கிறேன். எனக்கு இந்த அளவுக்கு போதும். திடீர்னு எமர்ஜென்சி ஃபவுண்டேஷன் தீர்ந்துருச்சு அப்படின்னா, கடையில் போய் வாங்க முடியல அப்படின்னா நீங்கள் வீட்லேயே இந்த மாதிரி 2 பொருளை வச்சு நீங்கள் சீக்கிரமாக ரெடி பண்ணிக்கலாம். பார்த்தீங்கன்னா தெரியும். எனக்கு வந்து இந்த ஷேடு வந்து ஓகே, என்னோடய ஸ்கின் டோனுக்கு இது மேட்ச் ஆகுது. ஸோ நான் அதனால் இந்த அளவுக்கு நான் போதுமானதாக எடுத்துக்கிறேன். நீங்கள் வந்து உங்களுக்கு வந்து உங்களோட ஸ்கின் டோனை பொறுத்து நீங்கள் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இல்லை இன்னும் கொஞ்சம் டார்க்கராக வேணும்னா டார்க்கராக மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இல்லை லைட்டராக வேணும்னா லைட்டராக எடுத்துக்கோங்க. ஸோ எனக்கு வந்து இது என்னோடய ஸ்கின் டோனுக்கு இது மேட்ச் ஆகுது. ஸோ நான் அந்தளவுக்கு நான் எடுத்துக்கிறேன். இதுக்கு பதிலாக நான் 2 ஆப்ஷன் சொல்கிறேன் பாருங்கள். நீங்கள் கொக்கோ பவுடர் கூட ஆட் பண்ணிக்கலாம், காஃபி பவுடர், இல்லை அப்படின்னா டால்கம் பவுடர் கூட எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், நான் ரெடி பண்ணிட்டேன். இந்த மாதிரி ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிறேன். நீங்கள் வேணாலும் இது மாதிரி ரெடி பண்ணுங்கள். எப்படி இது மாதிரி நீங்கள் யூஸ் பண்ணிவிட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லி கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். தேங்க்யூ ஸோ மச் வாட்சிங்.